சீனு காரி துப்புவாங்க. ஹல்லேலூயா. அப்படி யாராவது பெருமை பாராட்டிட்டு இருக்கிறீங்களா? நான் யாரு தெரியுமா அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இங்க இருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். இவ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவளுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தா வெளியில சொன்னா வெக்க கேடு. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில வந்தவதான் இந்த ரூத். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நான் ஒரு ஓரமா இருந்துட்டு என்னை யாரும் தெரிய வேண்டாம், பிரைஸ் தி லார்ட், எனக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு என் பின்புலம் அவ்வளவு பெருசா இல்லை, நான் ஏதோ வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறேன், நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனை ஆராதிக்கிறேன்னு அப்படி யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு உனக்கு பேக்ரவுண்ட் வேணும்னு அவசியம் இல்லை, உன் படிப்பு வேணும்னு அவசியம் இல்லை, உன் பலன் வேணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பெரிய ஞானவான்களை, உலகத்தில் இருக்கிற ஞானவான்களை எல்லாம் அவமாக்கும்படிக்கு ஹல்லேலூயா பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? Praise the Lord. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். Praise God. Hallelujah. உனக்கு படிப்பு, ஞானம், பொருள், அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, அவர்கிட்ட வரணும்னா. Hallelujah. நீ இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்துல வந்தா போதும். உன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் முகத்தை பார்த்து தாங்க பேச முடியும், ஆனா இருதயம் தெரியாது. ஏலிக்கு கண்களில் Hallelujah அண்ணால் குடித்து வெறித்தது போலதான் இருந்தது, ஆனா கர்த்தர் ஒருவர் பார்த்தார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கணும்னு ஆண்டவர் பார்த்தாதான் முடியும். ஹல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பு ஒருவர் அறிந்திருக்கிறான்னு சொன்னா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Praise the Lord. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Praise God. ஹல்லேலூயா. பேக்ரவுண்ட் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? நாளில் கர்த்தர் என்னை போஷிப்பார்னு எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாகத்தோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் தாகமுள்ள ஆத்மாவை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாகத்தோடு வந்திருக்கிற ஒரு ஆத்மாவையும் கர்த்தர் விருதாவாய் விடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவை போல் அவருடைய கண்களுக்கு தென்படுகிற யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேசம் கரப்டா இருந்தாலும் அந்த கரப்ஷன்லயும் ஒரு நீதிமானை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? சுற்றிலும் கரப்ஷனா இருந்தாலும், சுற்றிலும் பாவம் இருந்தாலும், அதன் மத்தியில ஒரு நீதிமானாய் வாழணும்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசையோடு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமே கரப்டா இருக்கட்டும், நான் அதுல நீதிமானாய் இருக்கணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பேழையில கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் வாக்களித்தபடியே ஊழியக்காரனாய் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? 1000 மடங்கு 1000-fold ஏற்றுக்கொள்ள முடியுதா? யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுது? எத்தனை பேருக்கு? எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடியுது? நான் 1000 மடங்கு அதிகமாகுவேன். வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
வார்த்தை சொல்லுகிறது, 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ப, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி வந்தோமே, என்ன ஆண்டவரை தருவீங்க? கர்த்தர் சொல்லுவார், 100 மடங்கு இம்மையிலும் மறுமையிலும். ஹல்லேலூயா. எங்கேயும் அங்கேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு போதகர், சபை போதகருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அருமையாக இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி எனக்கு உறுதுணையாக இருந்து வருகிற பாஸ்டர் மகேஷ் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முழங்கால் யாவும் முடங்க போகிற ஒரே நாமம். ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற ஒரே நாமம் என் இயேசு நாமம். ஹல்லேலூயா. அந்த இயேசு நாமம், அந்த துருக்கத்துக்குள்ள நீதிமான்களாகிய, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நாம் அனைவரும் அதுக்குள்ள ஓடி சுகமாய் தங்கியிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்களே. ஆனால் பிரைஸ் தி லார்ட், அப்போ அந்த வஞ்சனையிலிருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நமக்கு ஒரு துருக்கம் வேணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு துருகம் வேணும். அவருடைய நாமம். பிரைஸ் காட். அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். பிரைஸ் தி லார்ட். அந்த நாமத்தை அறிக்கை பண்ண ஹல்லேலூயா. அந்த துருக்கத்துக்குள்ள கர்த்தர் சுகமாய் நம்மை தங்கி இருக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சுயத்தினால, நம்முடைய மாமிசத்தினால, நம்முடைய பலத்தினால இதை ஜெயிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவரால தான் ஜெயம் எடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த துருக்கத்துக்குள்ள சுகமாய் தங்கிருங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரூத் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் யாரை விவாகம் பண்ணியிருக்கிறார்? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் சபையோடு இடைப்படுகிறதை ஜெப சிந்தனையோடு கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவாவியானவர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். இதுதான் ரூத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிளெஸிங். ஹல்லேலூயா. ரூத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொன்னா போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினது. பிரைஸ் காட். யார் இந்த ரூத்? ரூத் யாருன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி. நியாயப்படி பார்த்தா பாளையத்துக்கு புறம்பா இருக்கக்கூடியவர்கள், பாளையத்துக்கு உள்ள வரக்கூடியவள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். போவாஸ் யாரு? யூதன், தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை. யார் இந்த ரூத்? இவள் புறஜாதி. பிரைஸ் காட். இவளுடைய சந்ததி எடுத்து பார்த்தாச்சுன்னா இவள் எந்த வழியில வந்தது, இவளுடைய வம்சத்தை சொல்லிக்கொள்ள முடியாது.
ஆதியாகமம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். 19ஆம் அதிகாரம் 36வது வசனம். லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆகி 2 பேரும் பிள்ளைகளை பெற்று, ஒருத்தனுக்கு பேரு மோவாபு, இன்னொருத்தனுக்கு பேரு அம்மோன். பிரைஸ் காட். இவருடைய ஹிஸ்டரிய வரலாறை எடுத்து பார்த்தா மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த மோவாபிய ஸ்திரீன்னு சொல்லப்படுகிற இந்த ரூத்தினுடைய பின்புலத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதை போய் சொல்ல முடியுமா? நான் யாரு தெரியுமா, எங்க வம்சம் என்ன தெரியுமா, எங்க தாத்தா பாட்டி யாரு தெரியுமான்னு போய் சொல்ல முடியுமா? சீனு காரி துப்புவாங்க. ஹல்லேலூயா. அப்படி யாராவது பெருமை பாராட்டிட்டு இருக்கிறீங்களா? நான் யாரு தெரியுமா அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இங்க இருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். இவ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவளுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தா வெளியில சொன்னா வெக்க கேடு. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில வந்தவ தான் இந்த ரூத். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நான் ஒரு ஓரமா இருந்துட்டு என்னை யாரும் தெரிய வேண்டாம், பிரைஸ் தி லார்ட், எனக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு என் பின்புலம் அவ்வளவு பெருசா இல்ல, நான் ஏதோ வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறேன், நான் இருதயத்தின் ஆழத்தில் என் தேவனை ஆராதிக்கிறேன்னு அப்படி யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு உனக்கு பேக்ரவுண்ட் வேணும்னு அவசியம் இல்லை, உன் படிப்பு வேணும்னு அவசியம் இல்லை, உன் பலன் வேணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பெரிய ஞானவான்களை, உலகத்தில் இருக்கிற ஞானவான்களை எல்லாம் அவமாக்கும்படிக்கு ஹல்லேலூயா பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? Praise the Lord. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். Praise God. Hallelujah. உனக்கு படிப்பு, ஞானம், பொருள், அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை அவர்கிட்ட வரணும்னா. Hallelujah. நீ இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்துல வந்தா போதும். உன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் முகத்தை பார்த்து தாங்க பேச முடியும், ஆனா இருதயம் தெரியாது. ஏலிக்கு கண்களில் Hallelujah அன்னால் குடித்து வெறித்தது போலதான் இருந்தது, ஆனா கர்த்தர் ஒருவர் பார்த்தார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கணும்னு ஆண்டவர் பார்த்தாதான் முடியும். ஹல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பு ஒருவர் அறிந்திருக்கிறான்னு சொன்னா அதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Praise God. Hallelujah. பேக்ரவுண்ட் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல, பெரிய ஹிஸ்டரி இல்ல. Hallelujah. நான் பெரிய பணக்காரனும் இல்ல. Hallelujah. எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா அப்படிப்பட்ட ஆட்களை தான் என் தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. அப்படிப்பட்ட அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். Praise the Lord. Hallelujah. இந்த ரூத்தின் சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் தெரியுமா? Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு என் தேவன் எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. உன் சந்ததி, உன் சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க Hallelujah நம்முடைய ஆவியை ஊற்ற என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? Praise God. Hallelujah. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, ரூத்தை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Praise the Lord. பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இல்லாம இருந்தாலும், என்னை செபிக்க தெரியாம இருந்தாலும், வேதம் அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாம இருந்தாலும், ஏதோ கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே.
Praise the Lord. நான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச நேரத்துல ஆண்டவரை தியானிக்கிறேன். எனக்கு கிடைச்ச நேரத்துல நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், ஆலயத்துல வார்த்தைகளை கேட்கிறேன், சத்தியத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். எனக்கு இருக்கிற பலத்துல நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவத்துல யாரா இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாள்ல இந்த நேரத்துல உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட ரூத்தை தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஹalleluya. அப்படிப்பட்ட ரூத்தை தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். Praise the Lord. இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, பகலில அந்த கிணற்று அருகில இயேசு கிறிஸ்து போய் அமர்ந்து கொண்டார். மத்தியான வேளையில அந்த ஸ்திரீ வர்றாங்க தண்ணீர் எடுக்கும்படி. Praise God. இவருக்கு வேணுமா அந்த வெயிலில் அந்த மத்தியான வேளையில அந்த இடத்துல போய் அமர்ந்து இருக்கணும் என் ஏசப்பாக்கு அப்படின்னு இருக்கா? இல்ல. Praise the Lord. Praise the Lord. ஒரு கொர்நேலியுவுக்காக பிஷப் ரேங்க்ல இருக்கிற பேதுரு அனுப்பி வைக்கிறாரு. Praise the Lord. Hallelujah. ஒரு கொர்நேலியுவுக்காக. உங்களுக்கு பிஷப்னா யார தெரியும்? உங்க தலைமையில் இருக்கிற பெரிய பாஸ்டர் யாரு? மரியதாஸ் பாஸ்டர். ஹalleluya. இங்க இருக்கிற ஒரு சிறுவனுக்காக அந்த மரியதாஸ் பாஸ்டர் கூட அனுப்பி வைப்பாரு. Praise the Lord. அப்படிதான் அனுப்பி வச்சாரு. ஒரு கொர்நேலியுவுக்காக பேதுரு. ஹalleluya. பெரிய பிஷப் பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பேதுருவை ஒரு கொர்நேலியுவுக்காக அனுப்பி வைத்தாரு. Praise the Lord. அது கந்தாகை மந்திரி அவன் தேவாலயத்தில் தொழுது கொண்டு போகும்போது அந்த ஒரு மனுஷனுக்காக பிலிப்பு ஓட வைக்கிறாரு. குதிரையோடு ஓடு. Praise the Lord. ஏன்? அவன் முக்கியம். என் ஆண்டவருடைய பார்வையில நீ முக்கியம். ஹalleluya. Praise the Lord. சும்மா இல்ல, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களை போஷித்து வருது. கர்த்தருக்கு நீங்க முக்கியம். ஹalleluya. நீங்க முக்கியம், நான் முக்கியம். சொல்லுங்க, நான் முக்கியம். I am so important in his eyes. ஹalleluya. நான் ரொம்ப முக்கியமான ஒரு பெண், நான் ரொம்ப முக்கியமான ஒரு மகள். ஹalleluya. Praise the Lord. நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டிருக்கலாம், அம்மா அப்பா தானே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya. உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்துல தன்னுடைய மகனை அந்த தூரத்துல போட்டுட்டு அழுது கொண்டிருக்கிறா யாரு? ஆகார். ஹalleluya. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுத்தார். நீர் என்னை காண்கிற தேவன். ஹalleluya. வனாந்தரத்திலையும் என் தேவனால ஒரு நீரூற்றை உண்டு பண்ண முடியும். நீ போய் கொண்டிருக்கிற இந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றாய் வந்து நிற்க முடியும். Praise the Lord. அவர் யார் தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன். பி லஹாய் ரோயி என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு நாமத்தை சூட்டினார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் ரொம்ப விலையேறப்பட்டது. Praise the Lord. ஒவ்வொரு ஆத்துமாவும் ரொம்ப விலையேறப்பட்டது. Hallelujah. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறோம். வந்து இன்டீரியர்ல போய் ரோடு அப்படியே சுருங்கி போகுது. இன்னும் ஒரு கார் போகக்கூடிய லெவல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ போகக்கூடிய லெவல்ல வருது ரோடு. அதுக்கப்புறம் ஒரு பைக் போகக்கூடிய லெவல்ல வருது. அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். பைக்கில் போனா ஸ்லிப் ஆகி விழுந்தோன்னா இது என்ன சேனல்ல விழுந்துருவோம். பிரதர் அங்க என்ன இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் நடந்து தான் வர முடியும். இப்படி வந்து கர்த்தர் இந்த ஒரு மகிமையான கூடாரத்துல உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னா நீங்க எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. கர்த்தருக்கு நீங்க வேணும். ஹalleluya. கர்த்தருக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா இந்த இடத்துல வரல. Praise God. நீங்க சும்மா வந்துட்டு ஒரு கேதரிங் மாதிரி இருந்துட்டு போகும்படியா வரல. கர்த்தருக்கு நீங்க எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் தேவன் ஹalleluya தம்முடைய கரத்துல வைத்திருக்கிறார். Praise God. Hallelujah. கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறையில மறைத்து காத்துக் கொள்கிறது போல அவருடைய செட்டைகளின் மறைவில் நம்மை வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அதனாலதான் இந்த நிமிஷம் வரையிலும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பேதுருவும் யாக்கோபும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது பேதுரு யாக்கோப சிறைச்சேதம் பண்ணிட்டாரு ஏரோது ராஜா. அப்ப பேதுருவுடைய ஒரு மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. Praise God. பேதுரு ஒரு ஊழியத்தை செய்கிறவர். பேதுருவோடு ஊழியம் செய்கிற ஒரு யாக்கோபு இருக்காரு. யாக்கோபு 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்போஸ்தலன் யாக்கோபு. யாக்கோபுடைய சிறை சேதம் பண்ணாயிற்று.
தலை எடுத்தாச்சு. அடுத்தது உள்ள இருக்கிறது யாரு? பேதுரு. பேதுருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. பேதுருவை வெளியில கொண்டு வந்து அவனை சிரசேதம் பண்ணணும்னு நினைச்ச அவன் முன்குறித்து வைத்த அந்த நாளைக்கு முந்தின ராத்திரியில ஹalleluya கர்த்தருடைய தூதனானவர் praise the Lord அந்த சிறைச்சாலையில பேதுருவின் விலாவரை தட்டி எழுப்பி எழும்பு துரிதமாய் எழும்பினான். praise the Lord அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியில கொண்டு விட்டான். praise God. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். praise the Lord. ஒருவேளை யாக்கோபு இறந்து போயிட்டானேன்னு துவண்டு போய் இறந்து கொண்டிருக்கலாம். ஹalleluya கர்த்தர் ஒருவேளை அதை அனுமதிச்சிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. அந்த நேரத்தில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. நீங்க போதகருக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்காக நீங்க ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். எந்த வேளையிலும் அவர் உங்களுக்காக திறப்புல நிற்கிற ஒரு மனுஷன். ஹalleluya praise the Lord. யாக்கோபு சிறைசேதம் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் பேதுருவை அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு போனார். அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. praise the Lord. என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. praise the Lord. hallelujah. அப்படி என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அவர் அனுமதிச்சிருக்கிறார். hallelujah. பிசாசு அவருடைய சமூகத்தில் போய் நின்று பர்மிஷன் கேட்டுட்டு வந்துதான் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். hallelujah. hallelujah. நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? praise the Lord. hallelujah. அப்படி ஒரு ஊர் பேர் இல்லாத, ஒரு அட்ரஸ் இல்லாத, ஒரு பின்புலம் இல்லாத ஒரு சகோதரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். hallelujah. praise the Lord. அப்படிப்பட்ட ரூத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. praise God. hallelujah. மனுஷர் பார்வையில் நீங்க ஒருவேளை ஏழ்மையா இருக்கலாம். hallelujah. மனுஷருடைய பார்வையில் ஒருவேளை நீங்க ஒரு மாதிரி ரீதியில் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் நீங்க ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்ற முத்துக்கள். hallelujah. praise the Lord. hallelujah. hallelujah. praise God. அப்படிப்பட்ட ரூத்தை பாருங்க, போவாஸ் திருமணம் பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ரூத் யாரு? ஒரு புறஜாதி பெண். praise the Lord. ஆண்டவருடைய பிள்ளையும் இல்ல, அவ விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மகள். praise the Lord. தெரிந்து கொள்ளப்பட்ட மகளும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மகளை கர்த்தர் எப்படி ஆபிரகாமை அழைத்து வந்தாரோ அதே போல அந்த மகளையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அழைத்து வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். hallelujah. praise the Lord. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? hallelujah. இது என்ன? இது விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க என்ன பிரதர் சொல்ல வர்றீங்க? நீங்க முதல்ல ஒரு வசனம் எடுத்தீங்க, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். praise the Lord. இந்த வசனத்துக்கும் இப்ப சொல்லக்கிற காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் பிரதர்னு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் போதும். praise the Lord. hallelujah. யார் சொல்றா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை, மணவாட்டி சபையாகிய உன்னை கர்த்தர் நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்களும் நானும் யாரு? நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இந்த ஆலயத்தில் திருமணம் எல்லாம் நடந்திருக்குல்ல, praise the Lord. திருமண ஆராதனைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க தானே? praise God. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு விவாகம் இருக்குது. ஹalleluya. ஒரு நித்திய விவாகம் ஒன்று இருக்குது. praise God. ஹalleluya. இந்த பூமியில விவாகம் இருக்கு, ஆனா நித்திய விவாகம் இல்லை. ஆமா தானே? 70 வயசு பலத்தின் மிகுதியினால் ஹஸ்பண்ட் கூடவே எப்போ வரதான் இருக்க முடியும்? 80 வயசு வரதான் இருக்க முடியும். அதுல கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷத்துல பிச்சுட்டு போற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ கணவன் மனைவிகள் இருக்கிறாங்க. ஆமா தானே? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செய்திகள் கேட்டிருக்கிறீங்களா? இங்க அப்படி இல்லைன்னு விசுவாசிக்கிறேன். praise the Lord. hallelujah.
இந்த பூமியில விவாகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பிரைஸ் காட். ஆமா, போதகர்மார் எல்லாம் இருந்து அந்த ஹோலி விவாகம் நடைபெறும். பிரைஸ் லார்ட். கொஞ்ச நாள்ல என்ன அப்ளை பண்ணிருப்பாங்க கோர்ட்ல? விவாகரத்து. பிரைஸ் காட். அப்ப நித்திய விவாகம் இந்த பூமியில உள்ளதில்ல. பிரைஸ் லார்ட். நித்தியமானது இந்த பூமியில இல்ல. ஹல்லேலூயா. நித்தியம் எங்க தான் இருக்கு? பரலோகத்துல தான் இருக்கு. பிரைஸ் லார்ட். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், நித்திய விவாகத்துக்கென்று கர்த்தர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம யாரு? நாம யாரு? மணவாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம யாரு? மணவாட்டி. யாரு மணவாளன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். அப்ப நாம யாரு? We are bride. Who is the bridegroom? Who is the bridegroom? மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டி நான் தான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் நித்திய விவாகத்துக்கென்று என்ன செய்து வைத்திருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. போவாஸ் அன்றைக்கு ரூத்தை விவாகம் பண்ண பாருங்க, அதுதான் அவளுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணமுடிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் மணவாட்டி சபை. Praise God. எத்தனை பேர் சொல்லுவீங்க நாம் மணவாட்டி? ஆண்டவருடைய வருகை இந்த நிமிஷம் இருக்குமே ஆனால் அவருக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டியாய். Praise the Lord. Hallelujah. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதுக்காக தாங்க நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நித்திய விவாகத்துக்கென்று கர்த்தர் மணவாட்டியாகிய நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். Praise God. Hallelujah. இதுதாங்க சத்தியம். Praise the Lord. இந்த விவாகத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் காத்து இருக்கிறீங்க? Praise the Lord. எத்தனை பேர் காத்து இருக்கிறீங்க? கணவனும் மனைவியும் விவாகத்துல போது கையை பிடித்து கொடுக்கிற பழக்கம் இங்க இருக்கா? யார் வந்து கைப்பிடித்து கொடுப்பா? பேரண்ட்ஸ். பெண்ணை பெற்ற தகப்பனார். கல்யாணம் ஆன ரீசெண்டா கல்யாணம் ஆன யாராவது இருக்கிறீங்கன்னா ஓகே. என்ன செய்வாங்க? பெண்ணை பெற்ற தகப்பனார் என்ன செய்வாரு? அந்த கையை பிடித்து, நான் என் மகளை இவ்வளவு நாளும் கன்னிகையா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க? மாப்பிள்ளை கிட்ட. உங்ககிட்ட கைப்பிடிச்சு தந்தாங்களா? கல்யாணம் இங்க வச்சு நடக்கலையா? கைப்பிடிச்சு தந்தாங்களா? அப்பா கைப்பிடிச்சு, மாமா, உங்க மாமா கைப்பிடிச்சு தந்தாங்களா? பல சில மறந்துட்டீங்கன்னா பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன சொல்லி? என் பொண்ணை இவ்வளவு நாளும் இவ்வளவு காலம் நான் என்ன செய்தேன்? பந்துஸ்தா பார்த்துக்கிட்டேன், கன்னிகையா பார்த்துக்கிட்டேன், இனி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி எப்படி ஒரு அப்பா கணவனுக்கிட்ட கையை பிடிச்சு கொடுக்கிறாரோ அப்படிதான் உலக பிரகாரமான நமக்கு இருக்கிற அப்பா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு கைப்பிடித்து இயேசு கிறிஸ்துவின் கரத்துல கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் என்னை கூட்டிட்டு போய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கு கரத்துல பிடிச்சு கொடுப்பாரு. நான் இவ்வளவு நாள் இந்த பூமியில இவனை நான் பாதுகாத்து கொண்டேன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி ஹல்லேலூயா அவனுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அவன் பாவம் செய்யும் போதெல்லாம், இதை போகும் போதெல்லாம் ஹல்லேலூயா அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதெல்லாம் வழி இதுவேன்னு சொல்லி ஒரு நேரம் சத்தத்தை மெல்லிய சத்தத்தை ஏற்படுத்தி இவன் நான் பத்திரமா பார்த்து கொண்டேன்னு சொல்லி கடைசி அந்த நித்திய விவாகத்துல என்னை கொண்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் கரத்துல கொண்டு கையை பிடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொன்னாரு, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, எங்க போயிருங்க? எருசலேமிலே காத்திருங்க. பிரைஸ் காட்.
சிறு பிள்ளைங்கள் டைவர்ட் பண்ணா பரவாயில்ல, நீங்க சத்தியத்தை கேவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க எங்க போய் காத்திருங்க, எருசலேமிலே போய் காத்திருங்க. ஏன்? கர்த்தர் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் தேற்றுவார் உங்களை. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை சமாதானப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை சந்தோஷத்துல நடத்தி செல்லுவார். அவர்தான் உங்களை எல்லா சத்தியத்திலும் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுரு இருக்கிறான் பாருங்க, பேதுரு இருக்காரு பாருங்க. இயேசுவினோடு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்துட்டு இருந்தான் பாருங்க. 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரு பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடு பேதுரு குளிர் காயும்படி அந்த இடத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட ஊழியம் செய்த பேதுரு, இயேசுவோடு கூட இருந்தவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு உபத்திரவம் வந்தபோது அவரை தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண சபிக்க தொடங்கினவர் இதே பேதுரு. அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்காக காத்திருந்த போது, ஹல்லேலூயா, ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் உள்ள வந்த போது, பிரிந்திருக்கிற நாவுகள் உள்ள வந்த போது, பிரைஸ் தி லார்ட், எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினா 3000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னாரு, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க பலன் அடையணும். ஹல்லேலூயா. நீங்க பலன் அடையணும். ஹல்லேலூயா. நீங்க பலன் அடையணும். ஹல்லேலூயா. நீங்க பலன் அடையணும். பலன் அடையும் போது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதுக்கு அப்புறம் இருக்கிறது பயங்கரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முந்தின மகிமையை பார்க்கலாம் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பலன் அடையணும். பிரைஸ் காட். காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த பலன் வரும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து அருளப்பட்ட அந்த பலன் வந்து உங்களை தரிப்பிக்கும். பிரைஸ் காட். அந்த பலன் மரியாளை தரிப்பித்த போது கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த பலன் நம்மை தரிப்பிக்கும் போது நம்மிடத்துல கிறிஸ்து வெளிப்படுவார். Praise God. ஏன் இன்னும் என்னிடத்துல கிறிஸ்து வெளிப்படல? ஏன் இன்னும் நான் ஆண்டவரை வெளிக்காட்டல? Praise God. ஏன் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்துல அந்த சுபாவம் வெளிப்படுது? Praise God. ஏன் அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இன்னும் வெளிப்படுது? அந்த பலன் தரிப்பிக்கப்படணும். அந்த பலனுக்காக காத்திருக்கணும். அந்த சுபாவம் மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஆவியானவர் மாற்றுவார். பாவத்தை குறித்து சொல்லி தருவார். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி தருவார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கடைசியில ஒரு நாள் என்னுடைய மரணமோ அவருடைய வருகை வரும்போது ஆவியானவர் என்ன கரத்தை கொண்டு பிடித்து இன்னும் நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்து வைத்திருக்கிற மணவாட்டின்னு சொல்லி இயேசுவின் கரத்தில் கைப்பிடித்து கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திடீர்னு மோசேக்கு அவனுடைய இனத்தாரை அடித்த போது கோபம் வந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட். மோசேக்கு அவனுடைய இனத்தாரை அடித்த போது கோபத்துல கோபம் வந்த போது கொலை செய்துட்டான். அப்படிப்பட்ட மோசே கர்த்தர் வனாந்திரத்தில் கொண்டு போய் பயிற்றுவித்து, ஹல்லேலூயா, வனாந்திரத்தில் பட்சமாய் பேசி, ஹல்லேலூயா, Praise the Lord, அவர் பட்சமாய் பேசி பயிற்றுவித்து சாந்த குணமுள்ள மோசேன்னு பேர் எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த பலன் தரிப்பிக்கப்படும் போது நம்முடைய உள்ளான சுபாவம் மாறும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது எப்படி மரியாள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாங்களோ இந்த பூமியில, அது போல நாமும் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது கிறிஸ்து நம்மிடத்துல வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் வேணும்? பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. என்னிடத்துல கிறிஸ்து வெளிப்படணும். ஆண்டவரே, என்னிடத்துல கிறிஸ்து வெளிப்படணும். அந்த ஆவியானவர் இன்னும் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. புது பலன் அடையணும். கழுகுகளை போல உயர பறக்கிற அனுபவத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கழுகுகளை போல நம்மை உயர பறக்க கர்த்தர் செய்வார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் கர்த்தருக்கு இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்ப சாட்சி வரும்? அந்த ஆவியானவர் உள்ள வரும்போது. ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரை திரை எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. கரை திரையற்ற பிள்ளையற்றவர்களாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றுவார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது. Praise the Lord. Hallelujah. நம்மை பிழையற்றவர்களாய் மாற்றுவார். அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்றார். ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் அது என்னை வெளிப்படுதோ அது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். பிரைஸ் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கேட்டுட்டு அப்படியே போய் பைபிளை மடிச்சு அப்படியே வச்சுட்டு அடுத்த வாரம் மறுபடியும் எடுத்துட்டு வரக்கூடிய அனுபவத்தில் இல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. இந்த நாளின் ஆண்டவருக்காக நான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கினேன், இந்த நாளின் ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், இந்த நாளின் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுத்தேனா? பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர் இருக்குது. 2 hours 40 minutes நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் கொடுத்திருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். என்னென்ன ரீதியில் நான் அந்த டைமை செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். பேசிக்கொண்டு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. பேச்சு மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. ஹல்லேலூயா. பேச்சு மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. யாருக்கிட்ட அதிகமா பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். யாருக்கிட்ட அதிகமா பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? இல்ல டிவி, சீரியல், சினிமா, ஹல்லேலூயா, சோஷியல் மீடியா, எதுல எல்லாம் இருக்கிறீங்க, விழுந்து இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எப்படி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? உலகத்தான் மனுஷருக்கு அவனே குறிச்சு வச்சுட்டான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. 8 மணிக்கு இப்ப சீரியல் எல்லாம் எனக்கு தெரியாது எத்தனை மணிக்கு என்னென்ன ஓடுதுன்னு சொல்லி. ஆனா அந்த ஈவினிங் டைம்ல பெண்களை கவர்றதுக்காக அந்தந்த டைம்ல சித்தி சித்தப்பா எல்லாம் வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பெண்கள் அப்ப என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த டைமுக்கு கரெக்டா போய் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தான் அவன் ஒரு டைமை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஜனத்தை எப்படி வஞ்சனையா இழுக்கிறான் பாருங்க அவனுக்கு டைமுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். இதை அறியாத புத்தி இல்லாத மாறுபாடு உள்ள ஜனம் அவன் டைமை குறிச்சு வச்சு அவன் எல்லாத்தையும் நேரத்தை செட் பண்ணி வச்சு இவங்க டைமை பார்த்து இருக்கிறாங்க. எப்போ 8 மணி ஆகும், எப்போ 7:30 மணி ஆகும், எப்போ 9 மணி ஆகும், எப்போ இதை பார்க்கலாம், எப்போ அதை பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சினிமா தியேட்டர் இத்தனை மணிக்கு போனா இந்த ஷோ பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எழும்புன ஒண்ணு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, இப்படி பிள்ளைகளை வஞ்சிக்கிற எத்தனையோ விதமான காரியங்களை அவன் செட் பண்ணி வச்சுட்டான். இவங்க விழுந்து கிடக்குறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லி அவர் ஒரு டைமை செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டைமுக்கு எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்தோம்? அந்த டைமுக்கு நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படிந்து இருக்கிறோம்? அவர் ஒரு டைமை செட் பண்ணி வச்சிருக்காரு. நியூஸ் கேட்கறாங்க, நியூஸ் 8 மணிக்குன்னா கரெக்டா நியூஸுக்கு முன்னாடி போய் இருக்கிறாங்க. அவன் செட் பண்ணி வச்சுட்டான். 8 மணிக்கு கரெக்டா நியூஸ் போடுறான். அந்த டைமை எதிர்பார்த்து இருந்து நம்ம போய் ஃப்ரண்ட்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு சமூகத்தில் போய் இருக்கணும் அந்த எண்ணம் இல்ல, அந்த புத்தி இல்ல மனுஷனுக்கு. பிரைஸ் தி லார்ட். தானியேல் அப்படிதான் டைமை செட் பண்ணான். ஹல்லேலூயா. அவன் செய்து வந்தபடியே 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடினான். எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த அதுக்கு விரோதமா எந்த சக்தி வந்தாலும் அவன் செய்ததை செய்து கொண்டே இருந்தான். அப்படி செய்து கொண்டே இருந்ததுனாலதான் அவன் ஆண்டவருக்காக ஒரு டைமை செட் பண்ணி பண்ணினதுனாலதான் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. நீ டைமை செட் பண்ண மாட்ட ஆண்டவருக்காக, எவனோ ஒரு செட் பண்ண டைம்ல போய் இருந்து உன்னையும் வஞ்சிக்கும்படி ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்யணும்னு சொன்னா எப்படி? Praise the Lord. Hallelujah. You have to set some time. நேரத்தை ஒதுக்கணும் ஆண்டவருக்காக. என் ஏசப்பாவுக்காக நேரத்தை ஒதுக்கணும். Hallelujah. Praise the Lord. இந்த நாள்ல வர்றீங்க, அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள 6 நாள் இருக்கிறீங்க. Praise God. பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் விழுங்குறதுக்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். பாக்கி உள்ளவங்களை குறித்து அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளை அதிலும் அதிகமா என்ன செய்யறான்? அவன் நெருங்குகிறான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு வைராக்கியத்தோடு என் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். பிரைஸ் காட். அப்பதான் புது பலன் வரும்.
ஹல்லேலூயா. காத்திருக்கும் போதுதான் புது பலன் வரும். அந்த ஆவியானவர் சிம்சோன் உள்ளத்துல வந்த போதுதான் அவன் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை வெட்டி வீழ்த்தினான். பிரைஸ் காட். அந்த புது பலனுக்காக காத்திருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. போவாஸ் எப்படி ரூத்தை விவாகம் பண்ணினாரோ அப்படி போல நம்மை இயேசு கிறிஸ்து நித்திய விவாகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பாருங்க, கிருபை ரூத்தை தேடி வந்துச்சு. யூதே பெத்லஹேமில் இருந்து கிருபை ரூத்தை தேடி வந்துச்சு. அதே மாதிரிதான் பெத்லஹேமில் இருந்து இந்தியாவுக்கு கிருபை வந்திருக்கு. ஹல்லேலூயா. நாமும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாய் தான் நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி ரூத்தை தேடி போன கிருபை நம்மையும் தேடி வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட். அவ அதை பற்றி கொண்டாள். எடுத்து வாசிங்க ரூத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ரூத் அந்த போவாசை விவாகம் கூடிய அளவுக்கு வர்றதுக்கு இந்த ரூத்தின் குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல ஒரு குவாலிட்டி என்ன? ரூத் என்ன செய்தார்? தன் மாமியை பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற, அப்படி பிடிச்சுக்கிற. ஹல்லேலூயா. எங்க போனாலும் நான் உம்மை விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருதான் சொல்றாரு, நீ வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய சமூகம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை என்ன செய்யணுமா? பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. நல்லா பிடிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொள்ளணும். ரூத் போவாசை அடைவதற்கு, ஹல்லேலூயா, கணவனாய் அவள் போவாசை அடைவதற்கு அவள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மாமியை பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலும் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த அட்டை பார்த்துருக்கிறீங்களா? அட்டை குளத்தில் கிடக்கும், காலில் எல்லாம் கடிச்சிச்சுன்னா தெரியவே செய்யாது. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் பிளட் நிறைய சக் பண்ணிக்கிட்டே இருக்கும், லைட்டா வலிக்கும், அப்பதான் பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்படி போல பற்றி கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். பிள்ளைகளை அடிச்சிருக்கிறீங்களா? பிள்ளைகளை அடிச்சிருக்கிறீங்களா? என் பையனை நான் அடிக்கும்போது அவன் ஓடி வந்து என் மேலே விழுந்துருவான். நான் வாங்கி அடிக்கிறதுக்கு இருப்பேன், அவன் ஓடி வந்து காலில் பிடிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு ஃபோர்ஸாக அடிக்க முடியாது. எப்படி? ஃபோர்ஸாக அடிக்க முடியாது, அவன் ஓடி வந்து என்ன பிடிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படி கோபம் கொண்டாலும் அவர் காலை போய் பற்றி கொள்ளுங்க. மனுஷனாகிய நானே என் பிள்ளைக்கு மேலே இறங்குவேன்னு சொன்னா அவர் இறங்க மாட்டாரா? அண்ட சராசரங்களும் படைத்தவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தில், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, சபை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வளர்ந்து வருமே ஆனால், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் தான் மனவாட்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளை தான் கர்த்தர் மனம் முடிப்பார். பிரைஸ் காட். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 18வது வசனம். ரூத் என்னவா இருக்கிறா? மன உறுதியா இருக்கிறா. பற்றி கொண்ட நகோமியை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம்
பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே, இந்த பூவிதனில் தருபவரே. போதும். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறாள். பற்றிக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. மரணமோ ஜீவனோ, சாவோ நிர்வாணமோ, பஞ்சமோ பட்டினியோ பசியோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்க முடியும்? ஒரு நிர்வாணம் பிரிக்க முடியல, ஒரு மரணம் பிரிக்க முடியலன்னா வேற என்ன பிரிக்க முடியும்? அதுதான் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பாருங்க, யோபுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், எல்லாவற்றையும் இழந்து அவன் முற்றத்தில் இருக்கும்போது அவன் மனைவி வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல, யோபு 2ஆம் அதிகாரத்துல 19. நீர் உம்முடைய உத்தமத்துல இன்னும் என்ன செய்துட்டு இருக்கிறீர்கள்? உறுதியா இருக்கிறீரோ? ஏன்? போதும். வைஃப் பார்த்து, ஹஸ்பண்ட பார்த்து சொல்றார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா? ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் தெரியுமா யோபு? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஸ்டில் அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவை பற்றி கொள்கிறது, உறுதியாய் பற்றி பிடிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நாங்க பாக்கியம் உள்ளவர்கள், விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசேஷமானவன். I'm a blessed person. Hallelujah. நான் விசேஷமானவன். பற்றிக்கொண்ட கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மன உறுதியாய் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் அவரை மன உறுதியாய் பற்றிக் கொள்வோமே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஒரு நாள்ல விவாக செய்வார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அடுத்த ஒரு வசனம் கூட வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8-9வது வசனம். வேறு வயலில் போகாமல், இவ்விடத்தை விட்டு போகாமலும் இரு. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு போவாஸ் ரூத்துக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாத? வேற வேற வயலுக்கு போகாத. போனா என்ன செய்வாங்க? உன்னை தொடுவாங்க, உன் மேல கை போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நகோமி ரூத்துக்கு சொல்லி கொடுக்கிற அதே அதிகாரத்துல 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நகோமி மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ இந்த வயலில் என்ன செய்? அமர்ந்திரு. ஹல்லேலூயா. போவாஸ் ரூத்துக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு. வேற வேற வயலுக்கு போகாத. போன உன் மேல என்ன செய்வாங்க? கைய போடுவாங்க. மாமியார் மருமகளுக்கு சொல்லி கொடுக்கிறா, வேற எந்த வயலுக்கு போகாத, நீ போற அதே வயல்ல போயிட்டே இரு. உன்னை என்ன செய்வாங்க? நீங்க வேற வேறக்கு போனா எதிர்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற சபையில, கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் அண்டர்ல அமர்ந்திருக்க பாருங்க. ஹல்லேலூயா. வேற வேற வயலுக்கு போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேட்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. பிரைஸ் காட். ஒரு நாள் வரும், போவாஸ் தம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடுவார். என்ன சரிமா சொல்லி கட்டளையிடுவார்? அவளை ஈனப்படுத்தாதே. பிரைஸ் காட். உன் அரிக்கட்டிலிருந்து சிலவற்றை சிந்தவிடு.
Praise the Lord. நீ அங்கே இருந்தல்ல, ஒரே இடத்துல இருந்து இவ்வளவு நாள் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தல்ல, அந்த சத்தியத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தல்ல. Praise the Lord. ஒரு நாள் வரும், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு கட்டளை கொடுப்பாரு, அவளுக்கு உன் அரிக்கட்டில் இருந்து சிலவற்றை சிந்தவிடு. Praise the Lord. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்த ரூத்துக்கு இப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. Praise the Lord. ஏன் தெரியுமா? வேற வேற இடத்துக்கு போகாம, Praise the Lord, தங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரன் இடத்துல, Praise God, இங்கேயும் அங்கேயும் போனா என்ன ஆகும்? உங்களுக்குன்னு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் அண்டர்ல இருக்கணும். Praise the Lord. திறப்புல நிற்கிற உங்களுக்காக சபையில கொடுத்திருக்கிற இந்த விசுவாசிக்காக திறப்புல நீங்க அங்கேயும் இங்கே மாட்டு போயிட்டு வந்தா அவர் என்ன செய்திருவாரு? மனமடி ஆயிருவாரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. மோசே ஜனங்களுக்காக திறப்புல நிற்கணும். மோசே என்ன செய்யணும்? ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை அழித்து போடல. இல்லைன்னா ஆண்டவரே அழித்து போட்டிருப்பாரு. மோசையும் அவனுடைய சந்ததியும் கானானுக்குள்ள கொண்டுட்டு போயிருப்பாரு. அவன் அந்த இடத்துல ஜனத்துக்காக திறப்புல நின்னதுனால, பரிந்து பேசினதுனால. அப்ப பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரனை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அதே வயல்ல இருக்க பழகி கொள்ளுங்க. அதே வயல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரிசி, இன்னைக்கு ஒரு அரிசி தான் கிடைச்சதா, பரவாயில்ல, கொண்டுட்டு போ. பிரைஸ் தி லார்ட். கிடைச்ச ஒரு அரிசியை கொண்டுட்டு போ. இன்னைக்கு ஒரு வார்த்தை தான் வந்துச்சா, கொண்டுட்டு போ, பரவாயில்ல. இன்னைக்கு வார்த்தையே எனக்கு கிடைக்கலையா, பரவாயில்ல, போ. ஆனா வந்து வந்து போ. ஹல்லேலூயா. வந்து வந்து பார்த்துட்டு போ. ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வார்த்தை அந்த ஆத்துமாவுக்கு சிந்த விடு, வார்த்தை அந்த மகளுக்கு சிந்த விடு. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி விடுவார் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய். Praise God. Hallelujah. Hallelujah. இவ்வளவு நாள் ஒன்னொன்னா பொறக்கிட்டு இருந்தவ இப்போ மொத்தமா பொறக்க ஆரம்பிக்கிறா. Praise God. Hallelujah. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ரூத்துக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. Hallelujah. பற்றிக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொள். Hallelujah. அவர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இரு. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற ஊழியக்காரன், உங்களுக்காக கொடுத்திருக்கிற சபையில காத்திருக்க பழகிக்கொள். Hallelujah. Praise the Lord. Hallelujah. கடைசி ஒரு வசனம் வாசிக்க, 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். வந்து படுத்தான். போதும். Praise the Lord. இப்ப என்ன செய்து கொண்டாள்? போவாசின் பாதத்துல போய் படுத்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் என்ன செய்தா? பற்றி கொண்டாள். பற்றி கொண்ட கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டாள். இருந்த இடத்திலே இருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா. ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமான வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். எப்போ அதிகமான வார்த்தைகள் கிடைக்க ஆரம்பித்ததோ கடைசி என்ன பண்ணிட்டா? போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே போய் படுத்துக் கொள்ளுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே போய் இப்படிதான் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல கண்ணீரால நனைத்து தன்னுடைய கூந்தல்னால துடைத்தாள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மரணத்துக்கு அறிகுறியாக அது பேசப்படுகிறது. Praise the Lord. ஆண்டவருடைய பாதத்திலே போய் படுத்து கிடக்கிற அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, என்னனாலும் நீங்க தான்ப்பா எனக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. எனக்கு எதுனாலும் நீங்க தான் ஆண்டவர் எனக்கு தஞ்சம். Praise God. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க வருவீங்களானால், Praise God. Hallelujah. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே விவாகம் முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. நாம யாரு? நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து வைக்கப்பட்டிருக்கிற மணவாட்டி. Hallelujah. Praise the Lord. அந்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நகோமி ரூத்தை பார்த்து 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்த்து சொல்லுகிற பாருங்க. அப்பொழுது நகோமி, என் மகளே, பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியமாய் புறப்பட்டு, புறப்பட்டாரு. அவர் முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டாரு? இலை பறைய மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த போவாஸ்
ரூத்தின் காரியமா என்ன செய்துட்டாரு? புறப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரூத் கடைசியா போய் அவர் பாதத்திலே விழுந்துட்டாரு பாருங்க. அவர் அதுக்கப்புறம் சும்மா இருக்கல. பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் போவாஸ் என்ன செய்யல? சும்மா இருக்கல. ஹல்லேலூயா. ஒரு போவாசே ஒரு ஸ்திரீக்காக சும்மா இருக்காம வேலை செய்வாரே ஆனால், ஹல்லேலூயா, அண்ட சராசரங்களை படைத்தவர், ஹல்லேலூயா, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், அறிந்திருக்கிறவர், அவருடைய பாதத்தில் போய் கிடக்கிற நம்முடைய காரியமாய் கர்த்தர் புறப்பட்டு இருப்பாரா மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு யாராவது இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். இந்த காரியத்தை யார் செய்து முடிப்பா? ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடன் பாரத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? தலைக்கு மேல பாரம் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தலைக்கு மேல பாரம் போயிட்டு இந்த காரியம் யாரு என்னால முடியல, யார் எனக்கு உதவி செய்வா? யாராவது அப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு காரியமாய் புறப்பட்டு விட்டார். கர்த்தர் ஒரு காரியமாய் புறப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த கடனை அடைத்து தீர மட்டும் அவர் இளைப்படைய மாட்டார். நீ ரெஸ்ட் எடுத்தியோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ தூங்குனியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அவர் தூங்கல. உன்னை உண்டாக்கினவர், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் தூங்கி கொண்டிருக்கல. அவன் உன் காரியமாய் அவன் என் மகளுக்கு என்ன செய்யலாம், அவன் என் மகளுக்கு என்ன செய்யலாம், என் மகனுக்கு எப்படி செய்தா இந்த காரியத்திலிருந்து அவள் விடுபடுவான், எப்படி செய்த அந்த காரியத்திலிருந்து விடுபடுவான் சொல்லி அவர் ஒவ்வொரு காரியமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷிக்காக ஒரு மனுஷன் ரெஸ்ட் எடுக்காம இவ்வளவு காரியத்தை செய்வானே ஆனால், ஹல்லேலூயா, அவர் தம்முடைய இரத்த சம்பாதித்த இந்த மனவாட்டிக்காக என்ன செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. இரத்தத்தையே விலை கிரயமாய் கொடுத்தவர் வேற எதை கொடுக்க மாட்டார்? பிரைஸ் காட். அவர் செய்து முடிக்கிறது வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் சும்மா இருக்கிற தேவனே அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் காரியமா இறங்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வாக்கு கொடுக்கிற அந்த நாள்ல இந்த வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காரியமாய் கர்த்தர் புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புறப்பட்டுட்டார் உன் காரியமாய். அவர் இளைப்பாற மாட்டார். உன் காரியத்தை முடிக்கும் வரையிலும் அவர் இளைப்பாறைய மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா என் தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஓ பிரைஸ் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. என் காரியமா என் தேவன் புறப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்கு மலை போல இருக்கிறதெல்லாம் அவருக்கு பனி போல இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு மலை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் என் தேவனுக்கு பனி போல இருக்கிறது. அவர் உன் காரியமாய் புறப்பட்டார். செருபாபேலுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பர்வதமும் சமபூமியாகும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. செருபாபேலின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பாகவே அவ்வளவு பெரிய பர்வதம் சமபூமியும் ஆகுமே, ஆனால் நமக்கு முன்பாக எவ்வளவு சமீபமாய் ஆகும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காரியமாய் புறப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் காரியமாய் புறப்பட்டார், என் குடும்ப விஷயமாய் புறப்பட்டார். என்னால செட்டில் பண்ண முடியாத காரியத்தை என் தேவன் செட்டில் பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னால இது செட்டில் பண்ண முடியாது, ஆனா நீங்க தான் செட்டில் பண்ண புறப்பட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ண அதை தான் போவாசும் செய்தான். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரத்துல அந்த 3வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். அதை எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, பிரைஸ் தி லார்ட், இந்த ரூத்துக்கு ஒரு சுதந்திரவாளி இருக்கான். பிரைஸ் தி லார்ட். இந்த ரூத்துக்கு ஏற்கனவே ஒரு சுதந்திரவாளி இருக்கான். போவாஸ் மனம் முடிக்கிறதுக்கு தடை யாரு? அந்த சுதந்திரவாளி. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தடையா இருக்கிறது யாரு? இந்த பூமியில நமக்கு தடையா இருக்கிறது யாரு? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சாயலை எதனால இழந்து போனோம்? அவர் தம்முடைய சாயலாகவே நம்மை படைத்தாரே. இந்த சாயலை எதனால இழந்து போனோம்? பிரைஸ் தி லார்ட். எப்படி இழந்து போனோம்? யாருகிட்ட இழந்து போனோம்? இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு என்ன சொன்னா? என்னை வணங்கி கொள்ளும், நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அவர் அப்பாலே போ பிசாசேன்னு சொல்லுவார். அப்ப யாரு கஸ்டடியில் இருக்கு? ஒரு சுதந்திரவாளி, இந்த பூமியில் இருக்கிற சுதந்திரவாளி யாரு? ஹல்லேலூயா. அவர் காரியமா என் ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். போவாஸ் எப்படி அந்த சுதந்திரவாளியை செட்டில் பண்ணானோ, அதே போல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த சுதந்திரவாளியை, அந்த பிசாசை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாமிசத்தினாலும் நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. போவாஸ் எப்படி அந்த சுதந்திரவாளி கிட்ட பேரம் பேசி அதை சக்சஸ்ஃபுல்லா விவாகம் பண்ணி கொண்டானோ, அப்படி போல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை தன் பாதத்துல அடியில போட்டு அவருடைய தலையை நசுக்கி, ஹல்லேலூயா, சிலுவையில நசுக்கி நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் ஆண்டவர் என் காரியமாய் புறப்பட்டுட்டாரா இல்லையா? என் ஆண்டவர் என் காரியமாய் புறப்பட்டாரா இல்லையா? எனக்கு ஆண்டவர் என் காரியத்தை செய்து முடிப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. என் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நின்ற ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. தூரமாயிருந்த என்னையுமே எழும்பி நின்னுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. தூக்கி எடுத்தவரே, பாரமாயிருந்த பாவங்களை தோளில் சுமந்தவரே. இது உன்னுடைய நேரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு. உனக்கு எந்த காரியம் முடியாம இருக்குதோ உன் மனசுல நினைச்சுக்கொள். மகளுடைய திருமண காரியமா உன் மனசுல நினைச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். கண்ணை மூடு, யாரையும் பார்க்காத. ஹல்லேலூயா. இது உனக்கான நேரம். பிரைஸ் தி லார்ட். இது உனக்கான நேரம். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காரியம் என்னால முடியலப்பா, வேற நிறைய காரியத்தை என் பலத்தினால செய்து முடிச்சிட்டேன், என் பண பலத்தினால நான் செய்து முடிச்சிட்டேன், வேற எந்தெந்த காரியத்தை எல்லாமோ என்னுடைய பலத்தினால செய்து முடிச்சிட்டேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிஸ்டர், பிரதர், கண்களை நோக்கி மூடி. க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். ஆண்டவரே, கர்த்தர் உன் காரியமாய் புறப்பட்டு விட்டார். அதை சொல்லும்படியாதான் என்ன அழைத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். தூர தேசத்தின் செய்தி இதுதான். கர்த்தர் உன் காரியமாய் புறப்பட்டார். எந்த காரியத்தை ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வாய்க்காம இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியம் இன்னும் வாய்க்கலையே, ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு இன்னும் வாய்க்கலையே, என்னென்ன காரியத்தை நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ பிரைஸ் தி லார்ட் அறிக்கை பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு. உன் காரியமாய் புறப்பட்டு விட்டார். அந்த நகோமியே தன்னுடைய சொந்த மருமகளுக்கு சுகத்தை தேடுவாளே, ஆனால் ஹல்லேலூயா, நம்முடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை, ஹல்லேலூயா, நம்முடைய சுகத்தை கர்த்தர் தேடி வர மாட்டாரா? ஹல்லேலூயா. சுகவீனத்தை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ வைத்தியசாலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்ன மாற்றுங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்தை மாற்றுங்கப்பா, இந்த பலவீனத்தை மாற்றுங்கப்பா, இந்த பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் காரியமாய் போனீங்களப்பா. ஓ தகப்பனே, ஹல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று அந்த கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ, ஹல்லேலூயா, யாரும் பார்க்காத விதத்துல, யாரும் பார்க்காத நேரத்துல ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் ஓரத்தை தொட்டாள். ஓ நன்றி ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,